திராவிட மொழிகளை கொண்ட தென் மாநிலங்கள் இல்லாமல் வட மாநிலங்களை வைத்துக் கொண்டு இந்தியாவை ஆளலாம் என்ற நோக்கில் மோடி பெரிய சதித்திட்டம் தீட்டி வருவதாக ராசா எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மேற்கு மற்றும் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பிலும் நெல்லியாலம் நகர திமுக சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் மோடி அரசாங்கம் மீண்டும் குலத்தொழில் திட்டத்தை கொண்டு வரும் வகையில் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த முயற்சிப்பதாக கூறினார். தமிழ் மொழி தமிழர்களின் அடையாளத்தை அழிக்கும் நோக்கில் மத்திய அரசு செயல்படுவதாகவும் ராசா குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி வரியை உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு வழங்கும் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து வருவதாகவும் அவர் கூறினார். திராவிட மொழிகள் கொண்ட தென் மாநிலங்கள் இல்லாமல் வட மாநிலங்களை வைத்துக் கொண்டு இந்தியாவை ஆளலாம் என்ற நோக்கில் மோடி பெரிய சதித்திட்டம் தீட்டி வருவதாகவும் ராசா குற்றம் சாட்டினார். ஆனால் முதலமைச்சர் தமிழர்களுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வரும் அனைத்து செயல்களையும் தடுத்து தமிழர்களை அறங்காவலராக பாதுகாத்து வருவதாகவும் ராசா கூறினார். மலையாளம் இல்லாம, தமிழ் இல்லாம, கர்நாடகம் இல்லாம, இந்த தென் மாவட்டங்கள் இல்லாம, திராவிட மொழிகள் இல்லாம இந்தியை மட்டுமே வைத்துக் கொண்டு இந்தியாவை எங்களால் ஆள முடியும். உங்களுடைய 30 எம்பி வேண்டியதில்லை. நான் 80 உத்தரப்பிரதேசம் 120 மாத்திடுவேன். ராஜஸ்தான் 50 70 ஆக்கிடுவேன். அங்க இருக்கிற எண்ணிக்கை கூட்டினாலே போன பிரதமர் ஆயிடுவேன். தமிழ்நாடு ஓட்டு எனக்கு வேணாம், ஏற்கனவே ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க, தமிழ்நாட்டு வர வேண்டிய பணத்தை தர மாட்டோம் அப்படின்னு ஒரு மத்திய அரசாங்கம் டெல்லியில் இருக்கு. அந்த அரசாங்கத்தை நடந்தவர் மோடி. அவரை யாராச்சும் எழுத்து கேள்வி கேட்டா அடுத்த நாள் இன்கம் டேக்ஸ் சொல்லுவோம். அவரை எழுத்து கேள்வி கேட்டா சிபிஐ வந்துடும். அவரை எழுத்து கேள்வி கேட்டா அமலாக்கத்துறை வந்து ஜெயிலில் பிடிச்சு போடுவோம். எல்லா மாநில முதலமைச்சரும் பயப்படுறாங்க. இந்தியாவில் எல்லா தலைவர்களும் பயப்படுறாங்க மோடியை பார்த்து. மோடி கொண்டு வர சர்வாதிகார திட்டத்தை எதிர்ப்பதற்கு முதுகெலும்பு இல்லாமல் பயப்படுகிறார்கள்.